Hello guys, welcome back to our channel. ஆக்சுவலாக ரொம்ப மாதம் இல்லை ரொம்ப நாள் கழிச்சு இப்போதான் ஒரு vlog எடுக்கிறோம். போட்டே ரொம்ப நாள் ஆகுது. இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் ஃபெஸ்டிவலுக்கு வந்திருக்கோம். நிறைய இந்தியன் ஃபெஸ்டிவல் நம்ம போயிருப்போம், ஆனால் அது எல்லாமே மோஸ்ட்லி ஹிந்தி பீப்புள்ஸ் தான் நிறைய ஆக்குபை பண்ணியிருப்பாங்க. தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இதுவரை நாங்கள் போனதே இல்லை. வந்ததுலேருந்து ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் ஃபெஸ்டிவல் வந்திருக்கோம். ஃபுல்லாக தமிழ் பீப்புள்ஸ், பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. சரி வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். Come on. ஆக்சுவலாக பார்த்தா இன்றைக்கி நிறைய ஸ்டால் போட்டிருக்காங்க. கொஞ்சம் இங்கே பாருங்களேன் எவ்வளோ க்ரௌடு இருக்குன்னு. கண்ணு கேட்டுற தூரம் வரைக்கும் ஃபுல்லாக க்ரௌட் தான். ஆக்சுவலாக நாங்கள் லாங்காக வந்திருக்கோம் பின்னாடி இருக்கிறதுலே. முக்கியமாக நாங்கள் மெயினாக எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிரதீப் குமார் இருக்கார்ல, அவர் பாடுறாருன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. முக்கியமாக அதுக்காக தான் வந்தோம். அப்புறம் வந்து பார்த்தா தெரிஞ்சு இவ்வளோ சூப்பராக இருக்குது. ஃபுட்ஸ் அவ்வளோ இருக்குது. அதான் நம்ம ஊர் ஃபுட்டை ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட்றோம். அதுவும் ரொம்பவே செம்ம காசு கம்மி, ரொம்ப கம்மி. இதுவே நார்மலாக கடையில் சாப்பிட்டாலே ஒரு தோசையே $15 அந்த அளவுக்கு இருக்கும். இங்கே வந்து 2 கம்மி $5 அந்த மாதிரிலாம் இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. மேடம் 2 கீ வந்தோடனே நான் வந்து நல்லா சாப்பிட்டேன். சரி வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கனடாவில் தமிழ் ஒன் அப்படின்ற ஒரு தமிழ் சேனல் வந்துட்டு மெகா பிளாஸ்ட் 2025 அப்படின்ற ஒரு ஈவெண்ட் ஃபர்ஸ்ட் டைம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஈவெண்ட் தான் நம்ம வந்திருக்கோம். தமிழில் செலிப்ரேட் பண்ணுறது தீமாக வச்சு தான் வந்துட்டு இந்த ஈவெண்ட்டே வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நிறைய நம்ம ஊரில் கிடைக்கிற திங்ஸு, டாய்ஸு, ட்ரெஸ்ஸு, ஃபுட்டு எல்லாமே இருந்துச்சு. டயட் முடிச்சு ரொம்ப நாள் கழிச்சு இந்தியன் ஃபுட், அதுவும் கம்மி ரேட்டில் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்குது, ஒர்த்து. டொராண்டோவில் நிறைய இந்த மாதிரி ரோட் ஃபெஸ்டிவல், ஃபுட் ஃபெஸ்டிவலாக நடந்திருக்கு. நாங்கள் நிறைய ஃபெஸ்டிவல் போயிருக்கோம், ஆனால் எங்கேயுமே இந்த அளவுக்கு கம்மியான காஸ்ட்டில் ஃபுட்டே இருக்காது. ஈவன் ஒரு நார்மல் சின்ன டீ கூட $5 கிடைக்காது. இங்கே வந்து எல்லாமே $5, $10 மேக்ஸிமம் இந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. ஸோ அவ்வளோ அஃபோர்டபுளாக இருந்துச்சு ஃபுட்ஸ் வாங்குறதுக்கு. ஆக்சுவலாக இங்கே பாருங்கள் அவ்வளோ கூட்டமாக இருக்குது. ஃப்ரூட் ஸ்டால்ஸும் அவ்வளோ இருந்துச்சு. ஸோ அங்கே எல்லாமே வந்து ஒரு ஃப்ரூட்டுன்னு இல்லாமல் எல்பி கணக்கில் இல்லாமல் ஒரு பேஸ்கெட்டு $15, $18 அந்த மாதிரி ரேஞ்சிலலாம் இருந்துச்சு. யூஸ்வலாக அப்போலாம் எங்கேயுமே நம்ம பார்க்கவே முடியாது. அண்ட் ஆல்சோ அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம்னா நிறைய கடையில் நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் கிடைக்கிற அது திருவிழா டைமில் கிடைக்கிற மாதிரி பொம்மை, டாய்ஸ் அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. இந்த கன்று அதெல்லாம் நம்ம ஊரில் கிடைக்கிற திங்ஸ்லாம் வந்து இங்கே நான் பார்த்தது. நம்ம ஊரில் வைக்கிற கம்மல், செயின், அதுதான் ட்ரெஸ்ஸு, குழந்தைங்க ட்ரெஸ்ஸு. தமிழில் கடை பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்குது. அப்படியே நம்ம ஊர் திருவிழா கடை தாங்க எல்லாமே. இங்கே ஏதோ ஃபேன் இருக்குது. என் புருஷன் வேணுமா? ஓகே. காத்து எங்க வந்துச்சு, நேரில் தான் வருது. போகலாம். அப்படியே பக்கத்தில் பார்த்தோன்னா ஒரு பெரிய பாத்திர கடை சூப்பராக இருந்துச்சு. திங்ஸ் எல்லாமே நம்ம ஊரில் கிடைக்கிற புட்டுக்குழல், அதுக்கப்புறம் இட்லி பாத்திரம், தோசை பாத்திரம், அதுக்கப்புறம் பெரிய தாம்பூலம்லாம் இருக்குமே அது, அதுக்கப்புறம் கிளாஸு, கிண்ணம், அது இதுன்னு ஏகப்பட்டது வச்சுருந்தாங்க. எல்லாமே நம்ம ஊரில் கிடைக்கிறது தாங்க. ஐயோ பார்க்குறதுக்கு அவ்வளோதான் இருந்துச்சு. கூடவே உள்ள ட்ரெஸ் ஷாப் வேறு. நம்ம லேடிஸ்க்கு சொல்லவே வேணாம், பாத்திரம் ட்ரெஸ்னால் ஃபஸ்ட்டு ஆளாக நாங்கள் தான் போய் நிற்போம். ஸோ அதுக்கு அவ்வளோ கூட்டம். ஸோ இந்த மாதிரி ஸ்டால்ஸ்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு ஃபுட் ஹண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லா கடைக்கும் போய் பார்த்துட்டு இருந்தேன் என்னென்ன ஃபுட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ இந்த கொத்து பரோட்டா சவுண்ட் கேட்டிருப்பீங்களே, அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது கேட்குறதுக்கே. இந்த சவுண்டாக நம்ம வேறு எங்கேயுமே கேட்க முடியாது. அப்படியே பக்கத்தில் பார்த்தோன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் கடை வேறு லெவலில் இருந்துச்சு. சென்னை சூப்பர் கிங்ஸ்லாம் சொல்லவே தேவையில்ல, அங்கேயும் அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. கொஞ்சம் நேரத்துலேயே அவ்வளோ கூட்டம் வந்துருச்சு. தோனி வேறு வாசலில் பேனரில் வாங்கன்னு கூப்பிட்டுட்டு இருந்தார் எல்லாரையும். அப்படியே அங்கே நிறைய டெசர்ட் ஷாப், ஐஸ்கிரீம் ஷாப்லாம் அதிகமாக இருந்துச்சு. அதுக்கு தான் ரொம்ப கூட்டம் இருந்துச்சு. எல்லாமே தமிழ். ஆக்சுவலாக இவங்க வந்து ஸ்ரீலங்கன் தமிழ்ஸும் இருப்பாங்க நிறைய பேர். பட் வாட்டவர் தமிழ் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிஜமாகவே. அதுவும் ரேட்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஃபுல்லாகவே தமிழ் ஸ்டால்ஸ் தான், ஒரு இங்கிலீஷ் ஷாப் கூட இல்லை. எல்லாமே தமிழ் ஸ்டால்ஸ். கிளைமேட் வேறு பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. க்ளவுடே அகாடமிஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. வேணும் நிறைய பேர் ஜாயின் பண்ணிக்கலாம் போல். ஸோ அதெல்லாம் வச்சுருக்காங்க. இதான் க்ரௌடு. அந்த லாஸ்ட்டு ஸ்டேஜ் போடுவாங்க, அங்கே தான் பர்ஃபார்மன்ஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ எல்லாம் பார்த்து முடிச்சு நம்ம பர்ஃபார்மன்ஸ் போகலான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பலூன்ஸ்லாம் அப்படியே ஏகப்பட்டது மேலே பறக்க விட்டுட்ருக்காங்க.
என் ஹஸ்பண்ட் நார்மல் ஃபுட் சாப்பிட முடியாது. ஸோ அவருக்கு ஏதாவது சிக்கன் விங்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு இருந்தோம். ஒரே ஒரு கடையில் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டே ரொம்ப நேரம் நின்னார். ஒரு 20 மினிட்ஸ் மேலே நின்று வாங்கிட்டு வந்தார். சாப்பிட்டுருக்கார். என்னது போகுது? ஜாஃப்னா, டவுன் ஆஃப் ஜாஃப்னா. நல்லா இருக்கா? அம்மா காலம். ஓ பலூன். எனக்கு ஒரு பலூன். பலூன் என்னமா? ஓ பலூன் கொடுத்துட்டு இருந்தாங்க. நம்ம வாங்கலைன்னா எப்படி அப்படின்ட்டு குடுன்னு ஓடி போய் வாங்குறதுக்கு போய் நின்றுட்டேன் லைனில். ஆனால் ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்தப்போ வந்துட்டு குழந்தைங்களுக்கு மட்டும்தான் லிமிட்டடாக கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த முகூர்த்தம் ஜுவல்ஸ்ன்னு இருக்குல்ல, இவங்க தான் வந்து இந்த மொத்த ஈவெண்ட்டோட ஸ்பான்சர்ஸ். ஸோ அவங்க தான் வந்து கொடுத்துட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் அது பலூன் வாங்கிட்டு வெளியே வர்றப்போ இந்த மாதிரி குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒருத்தங்களுக்கு மேக் புக் கொடுக்குறோம். ஸோ வந்து இந்த ஸ்லிப் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க, அதை ஃபில் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதையும் ஃபில் பண்ணி போட்டு வந்தாச்சு. பேக்ரவுண்டில் உங்களுக்கு பாட்டு கேட்டிருக்கோம், தமிழ் சாங்கு. நம்ம அப்படியே பலூன் வாங்கிட்டு டேரெக்டாக ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி நடந்துச்சு சொல்லி அங்கே போய் உட்காந்தாச்சு. அங்கே வந்து நிறைய தமிழ் இவ்வளோ க்ரௌடுமே வெயிட் பண்ணுறது பிரதீப் சாங்க்காக தான். பார்த்தா கட்சியில் வரலன்னாங்க. அப்புறம் நம்ம காத்திருந்த தருணம் வந்துடுச்சு. சென்னையிலே பார்க்கல, கனடாவில் தான் பார்க்கணும். இதோ இருக்கார் நம்ம தலைவர், டியூன் பண்ணிகிட்ருக்காரு. இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. ஸ்டார்ட் ஆனதும் வெயிட் பண்ணலாம். மணிக்கு முடியாது. எங்க பேர் ஊருக்காங்க, நாங்க 4 பேரு. அந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லி போர் அடிக்க வேணான்னு பாக்குறேன். உங்களுக்கு எல்லாரையுமே தெரியும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நான் சொல்றேன். இவர் பேரு ஜேசி, கிட்டாரிஸ்ட். என் பேரு பரத், கீபோர்டிஸ்ட் அண்ட் வோக்கலிஸ்ட். அவர் பேரு பிரதீப் குமார், பேஸ் கிட்டாரிஸ்ட். பேரு தபஸ் நரேஷ், ட்ரம்மர். நாங்க 2 நாளா இல்ல, ஒரு 2 மாசமா காத்துட்டு இருக்கோம் இங்க வாசிக்கிறதுக்காக. பிரதீப் குமார் அவரோட பேண்டு பேர் ஊர்கா. ஸோ அவங்க க்ரூ தான் வந்து பாடுறதுக்காக இது அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட ஈவெண்ட் வந்து 9 o'clock ஸ்டார்ட் ஆகி 11 o'clock முடியுது. ஆனால் அவங்க வந்ததே ரொம்ப லேட்டு. ப்ளஸ் டெக்னிக்கல் கிளிச்சுன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே 10:30 ஆகிடுச்சு. ஸோ half an hourல அவங்களால எவ்வளோ பாட முடியுமோ அந்த மாதிரி பாடினாங்க. ஒரு ராக் அண்ட் ரோல் தீமில் சாங்ஸ் பண்ணாங்க. சூப்பராக இருந்துச்சு.